நேற்று ஒரு நாள் தமிழ்நாட்டில் நடந்த எல்லா அரசியல் நிகழ்வுகளையும் இந்த ஒரே வீடியோவில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிற உறவுகளே முழுசாக பாருங்கள். நாள் முழுக்க வேறு எங்கேயும் தெரிய வேண்டியதே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தினமும் காலை இந்த ஷோ தவறாமல் உங்களை வந்து சேர்ந்தடையும். கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஷோவோட கண்டென்ட் குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிற மாதிரியே இது இன்னும் பல உறவுகளை போய் சேரணும்னா அதுக்கு உங்கள் உதவி தேவை. உங்கள் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், இந்த 3 தான் அதை சாத்தியமாகும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸ் குடும்பமும் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை பொருள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. நேராக ஷோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்னென்ன இருக்குன்னு முதல்ல தலைப்பு செய்திகளில் பார்த்துடலாம். அதிமுகவுக்குள்ள ஒரு கடிதம் வெடிகுண்டு மாதிரி வெடிச்சிருக்கு. எழுதினது யாரு, உள்ள என்ன இருக்குன்னு விரிவாக சொல்கிறேன். FCRA மசோதா விவகாரத்தில் அமைச்சர் ஒருத்தர் திமுகவுக்கு நேரடியாக ஒரு சவால் விட்டுருக்காரு. சைபர் மோசடி வேட்டையில் தமிழக போலீஸ் 2 நாள் போட்ட கணக்கு மிரள வைக்குதுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்திருக்கு. அமித்ஷாவோட புதுச்சேரி பயணத்தில் திட்டமிடாத ஒரு திருப்பம் வானமே வழி மாற்றி விட்டுருக்குங்க. ஸோ மாணவர்கள் தங்கியிருந்த இடத்துல அதிகாலையில் 100 பேருக்கு மேலே போலீஸ் புகுந்த சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு தானே யோசிக்கிறீங்க, சொல்கிறேன். டாஸ்மார்க்கோட புது ஆன்லைன் திட்டத்தில் மக்கள் சொல்கிற ஒரு பிரச்சனை மாநிலம் முழுக்க கேட்குது. பொறியியல் படிக்க போகிற பசங்களுக்கு ஒரு பெரிய அறிவிப்பு, ஒரு முக்கியமான கடைசி தேதியும் இருக்குங்க. கேஸ் சிலிண்டர் வாங்குறவங்களா நீங்கள், ஒரு முக்கியமான அவசர வேலை இருக்குது, தேதி தவறுனா பெரிய சிக்கலாயிடும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சென்னை கடற்கரைக்கு போகிறவங்களுக்கு ஒரு இலவச வசதி வரப்போகுது. எதிர்க்கட்சி மேடைகளில் இருந்து தாவேக அரசு மேலே அடுத்தடுத்து கேள்வி கணைகள். யார் என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கலாம். சென்னையில் நேற்று 5 வழக்குகளில் போலீஸ் கை வச்ச கதை. அதில் ஒருத்தர் மேலே 6 வழக்கு, இன்னொருத்தர் மேலே 8 வழக்கு. ஸோ வேலூர் பக்கத்தில் ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. யாருக்குன்னு கேட்டால் நீங்கள் சிரிப்பீங்க. இன்னைக்கு முக்கிய செய்திகள் 3. அதிமுக உள்கட்சி நெருக்கடி கடிதம், FCRA மசோதா மோதல், சைபர் மோசடி மெகா கைது. முதல்ல அதுக்குள்ளே நம்ம போவோம். அதுக்கு முன்னாடி உறவுகளே, நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன் குயிக்காக, ஒரு 15 செகண்ட்ஸ். ஓகே, நிறைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஃபாஸ்ட்டாக படிங்க, சீக்கிரமாக சொல்லுங்கள், இன்னொருத்தர் பொறுமையாக படிங்க, நிதானமாக படிங்க, அழகாக இருக்கு. நிறைய வெவ்வேறு கருத்துக்கள் இருக்குது. இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும். நிறைய கமெண்ட்ஸ் வருது, பட் இதை பற்றி மட்டும் நான் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ சொல்கிறோம், ஒரு 20 to 25 நிமிடங்கள். அது நம்ம தெளிவாக கரெக்டாக நிறுத்தி நிதானமாக சொன்னாதான் அது உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். வேகமாக சொல்கிறது எனக்கு என்னமே கிடையாது எப்போவுமே. ஆனாலும் இருந்தால் ஏன்டா சொல்கிறேன், ஏங்க நான் சொல்கிறீங்க, ஏன் தம்பி சொல்கிறீங்க அப்படின்னா, நிறைய என்னுடைய உறவுகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கள், டைமுன்னு சொல்கிறீங்க, பட் மன்னிக்கணும், நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக உங்களுடைய 25 முதல் 30 நிமிடம் நேரம் நீங்கள் எனக்காக இல்லைங்க. ஆக்சுவலி செய்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாள் முழுக்க தமிழ்நாட்டில் 24 மணி நேரம் நடந்ததை ஒரு 30 நிமிஷம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் உறவுகளே. இப்போது முக்கிய செய்தி. வீட்டில் ஒரு கண்ணாடி இருக்கும், அது நம்மளை பார்த்து பொய் சொல்லாது. முகத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே காட்டும், சரிங்களா? இது குரங்கு பொம்மை சார் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கிடையாது. நேற்று அதிமுக முன்னாடி அப்படி ஒரு கண்ணாடி வச்சுருக்காங்க. வெளியால் யாரும் இல்லைங்க, கட்சிக்குள்ளேயே இருக்கிற 2 மூத்த தலைவர்கள். ஸோ முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் 2 பேரும் சேர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள், அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விரிவான கடிதம் அனுப்பியிருக்காங்க. இது சாதாரண கடிதம் இல்லைங்க, காரசாரமான ஒரு குற்றச்சாட்டு பட்டியல். அதாவது கடிதத்தில் இருக்கிற முக்கியமான 3 கோரிக்கைகள் இதுதாங்க. 1, 400க்கும் மேற்பட்ட செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் முறைகேடாக நீக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள திரும்ப சேர்க்கணும். 2வதா சசிகலா மற்றும் டிடி தினகரனை மீண்டும் கட்சியில் இணைக்கணும். 3, 2019, 21, 24, 26 அடுத்தடுத்து தேர்தல் தோல்விகள் எல்லாத்துக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமியோட தனிச்சையான முடிவுகள் தான். இந்த கடிதம் வெளியே வந்ததும் ஊடகங்களில் விவாதம் சூடு பிடிச்சிருக்கு. ஒரு பேனலில் மூத்த பத்திரிகையாளர் ரமேஷ் இன்னும் ஒரு படி மேலே போய் 2021 டிடிவி OPS சசிகலா இணைப்பை எடப்பாடி நிராகரித்தது தான் 2024 தோல்விக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. கட்சிக்குள்ளேயே இருக்கிற நாகராஜன் ஒருத்தர் EPS இருக்கும் வரை கட்சி அழிஞ்சுக்கிட்டே தான் போகும், தலைமையை மாற்றுங்கன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இன்னொரு விவாதத்தில் கோவையில் வந்து 10 தொகுதிகளில் 9ல் தோத்தோம், ஸோ வேலுமணி ராஜினாமா பண்ணணுமான்னு ஒரு எதிர்கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு நகர்வு, கோவையில் SP வேலுமணி உள்ளூர் நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்திருக்காரு. அந்த கூட்டத்தில் அதிமுக பேரோ இல்லை பேனரோ இல்லாமல் நடத்தியிருக்காருங்க. இது வந்து ஒரு தகவல். இது ஏன் முக்கியம்? தேர்தல் முடிஞ்சு சில மாதங்களில் எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு பெரிய கட்சிக்குள்ள தலைமையே வந்து கேள்விக்குள்ளாகிற நிலைமை. ஸோ இது தமிழக அரசியலோட அடுத்த சில மாதங்களை நிறைய மாற்றக்கூடிய விஷயம். ஸோ கண்ணாடியில் தெரிகிற முகத்தை பார்த்து அதிமுக என்ன பண்ண போகுது,
சரி பண்ண போகுதா, கண்ணாடியை உடைக்க போகுதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த விஷயத்தில் அடுத்த அசைவுகள் என்ன வந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? கடிதத்தில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் நியாயமா இல்லை இது வேற கணக்கா? கமெண்டில் சொல்லுங்கள். ஏன் கருத்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எப்பவும் போல ஒரு விஷயம் கிடையாது. இது வேற ஒரு முடிவுக்கான ஆரம்பம். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக மாற்றப்படுவார். அவர் பொதுச் செயலாளராக வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. லாஸ்ட்டாக தான் நடக்க போகுது. இந்த வாட்டி வந்து விட மாட்டாங்க. ஏன்னா அரசியலே தலைகளாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம்லாம் வந்து அவருடைய பச்சா வந்து பலிக்காது அப்படின்றது தான் உண்மை. அடுத்த முக்கிய செய்தி, டெல்லியில் இருக்கிற ஒரு மசோதா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மோதலாக மாறி இருக்குங்க. FCRNA அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட், வெளிநாட்டு நிதி உதவிகளை கட்டுப்படுத்துகிற சட்டம். இந்த சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வர திருத்த மசோதா தான் இப்போது பிரச்சனையோட மையம். மதுரையில் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் திரு நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவரோட வாதம் இதுதான். அதாவது இந்த மசோதாவை திமுக நாடாளுமன்றத்தில் எதிர்த்து வாக்களிக்கணும், வெளிநடப்பு பண்ணிட்டு போனால் அது மசோதாவுக்கு மறைமுக ஆதரவு கொடுக்குற மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதோட நிற்கலை, திமுக MP ஆர் ராசாவை பேர் சொல்லி மசோதா என்ன செய்யும்னு அவருக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறாருன்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ திமுக வெளிநடப்பு பண்ணால் அது பாஜகவோட மறைமுக கூட்டணி தான்னு ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காரு. உண்மைதான், அவங்க பி டீம் தான் நினைக்கிறாங்க. ஆனால் இதே நாளில் இன்னொரு பக்கம் ஒரு வேற கட்சி, அதாவது சென்னையில் கிறிஸ்துவ சமூக தலைவர்கள் குழு ஒன்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு போய் அவரை சந்திச்சிருக்காங்க. எதுக்கு? இதே FCRA திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் திமுக எதிர்த்து போராடினதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக. அதாவது MBB வில்சன், பிஷப் சின்னப்பா, பால் தினகரன் உள்ளிட்டோர் அந்த குழுவில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ மசோதா வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் உரிமைகளுக்கு அச்சுறுத்தல்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பேர்லாம் பார்த்தீங்களா, பெரிய ஸ்டோரி இருக்குது, இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அப்போது நிலைமை இதுதான். ஒரு பக்கம் திமுக மசோதாவை உண்மையாக எதிர்க்கலைன்னு தாவேகா அமைச்சர் சவால், இன்னொரு பக்கம் திமுக தான் எங்களுக்காக போராடிச்சு சமூக தலைவர்கள் நன்றி. அது திமுக தலைவர்கள் தான், ஹிடன் அஜெண்டாஸ் அதெல்லாம். ஸோ நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது தமிழக கட்சிகள் ஒவ்வொன்றும் எப்படி வாக்களிக்கணும்னு கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். அது நடக்கும்போது இங்கே விரிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். மூணாவது முக்கிய செய்தி, உங்கள் பணத்தை காக்கிற செய்திங்க. அதாவது மணி மியூல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா உறவுகளே? சைபர் மோசடிக்காரங்க ஏமாற்றி பறிக்கிற பணத்தை நேரடியாக தங்க கணக்கில் வாங்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னா, வேறு ஆட்களுடைய வங்கி கணக்குகளை போட்டு சுற்றி வளைச்சி எடுப்பாங்க. அப்படி பணம் சுத்த பயன்படுற கணக்குகள் தான் இந்த மியூல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பணமாற்ற கணக்குகள்னு பேர் அது. ஸோ அந்த கணக்குகளை கொடுக்குறவங்களுக்கும் குற்றத்தில் வந்து அவங்களும் பங்காளிங்க தான். அவனும் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்டாக உள்ளே வந்துடுவான். இப்படி மியூல் கணக்கு வச்சுருக்கவங்க மேலே தமிழக சைபர் கிரைம் போலீஸ் 2 நாள் ஸ்பெஷல் டிரைவ் நடத்தி மாநிலம் முழுக்க 800க்கும் மேற்பட்டவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அறிவிப்பு வந்திருக்கு அதிகாரப்பூர்வமாக. இங்கே ஒரு தெளிவு தேவை. நேற்று முந்தின நாள் சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான நடவடிக்கையில் 205 பேர் கைதுன்னு சொன்னேன். ஸோ அது இதே வேட்டையோட சென்னை பகுதி கணக்கு. இப்போ சொல்கிற அது 800+ என்பது மாநிலம் முழுமையான மொத்த எண்ணிக்கை. ஸோ 2 தனித்தனி கணக்கு இல்லை, ஒரே நடவடிக்கையோட நம்பர்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போது. ஸோ உங்களுக்கான பாடம் ஒன்றே ஒன்று தான். யாராவது உங்கள் வங்கி கணக்கை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிறோம், கமிஷன் தரோன்னு சொன்னால் அது நட்பாக இருந்தாலும் சரி, அது குற்றத்துக்கு துணை போகிற வேலை. ஸோ உங்கள் கணக்கில் மோசடி பணம் வந்தால் போச்சு, அவ்வளோதான். ஸோ கைது ஆகுறது நீங்கள் தான். சைபர் மோசடி எதுவாக இருந்தாலும் 1930 நேஷனல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைனுக்கு உடனே கால் பண்ணுங்கள். ஒரு அடுத்ததாக நம்முடைய செய்தி சுருக்கம். இப்போ வேகமாக நேற்றைய நாளோட மற்ற முக்கிய செய்திகள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 15 புது நீதிபதிகள் பதவியேற்றாங்க. தலைமை நீதிபதி தர்மாதிகாரி பிரமாணம் வாங்கி வச்சார். ஸோ இதோட நீதிபதிகள் எண்ணிக்கை 51 இருந்து 66ஆக உயர்ந்திருக்கு. காலியிடங்கள் வந்து 24 9 குறைஞ்சிருக்கு. ஸோ வழக்குகள் வேகமாக நகர இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அடுத்தது, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட புதுச்சேரி பயணம் நேற்று நிறைவடைஞ்சிச்சுங்க. ஸோ புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரோட வண்ணக்கொடியை வழங்கி கௌரவிச்சார். பாஜக செயல்கள் கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டார். அதில் ஒரு முக்கிய முடிவு, அதாவது வர சட்டப்பேரவை கூட்டத்தில் நிரந்தர சபாநாயகர் தேர்வுக்கு பாஜக வேட்பாளர் நிறுத்த முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் பயணத்தில் ஒரு சோக பக்கமும் இருக்குது உறவுகளே. மாலை முரசு நாளிதழ் தகவல் படி அணிவகுப்பு மரியாதைக்காக 4 மணி நேரத்துக்கு மேலே வெயிலில் நின்ற காவலர்களில் பெண் போலீஸ் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்து ஆம்புலன்ஸில் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போகப்பட்டிருக்காங்க.
போலீஸ் துறை வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு துறைங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க. நம்ம இந்த போலீஸ் சப்ஜெக்டை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அரசியல் மேடையில் நான் உங்களுக்கு சொல்கிற நிறைய தகவல்கள் எனக்கு வந்திருக்கு, நம்ம பேசுவோம். அடுத்தது, அந்த பயணத்தோட கடைசி காட்சி வானத்தில் வந்து நடந்தது. புதுச்சேரியில் இருந்து சென்னை வந்த அமித்ஷாவோட ஹெலிகாப்டர் சென்னையில் திடீர்னு அடித்த காற்றோட கனமழையால் மீனம்பாக்கத்தில் இறங்க முடியாமல் தாம்பரம் இராணுவ விமான தளத்தில் வந்து இறங்குச்சு. அங்கேருந்து காரில் மீனம்பாக்கம் வந்து 1 மணி நேரம் தாமதத்தோடு டெல்லிக்கு வந்து புறப்பட்டார். அதே மழையால் டெல்லி, கோவா, அந்தமான், ஹைதராபாத், திருச்சி, கொச்சி வழித்தட 6 விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்க முடியாமல் வானத்திலேயே வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஸோ வானிலை மையம் சொல்கிறது ஆகஸ்ட் 13 வரைக்கும் தென்னிந்தியா முழுக்க மழை தொடரும், தமிழ்நாட்டில் அங்கங்கே லேசான மழை இருக்கும். இந்த விமானத்தை பற்றி பேசும்போது இந்த ஏர் இந்தியாவில் ரீசெண்டாக ஒரு ஆக்சிடென்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓரளவுக்கு சேஃபாக இறங்கிட்டாங்க, பட் அடிபட்டிருந்தது பேசஞ்சருக்கு. இன்றைக்கி நான் நியூஸை பார்த்தேன், பைலட் வந்து குடிச்சிட்டு ஓட்டியிருக்கான் ஃப்ளைட்டை. இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த ரோட்டில் போகும்போது அப்பப்போ வச்சு ஊதுன்றாங்க. அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு வானத்தில் பறக்குது. ஏண்டா குடிச்சிட்டானா வண்டி ஓட்டுவேன், கூறுக்கட்ட குக்கரு, உன்னை நம்பி அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. இனிமேல் பேசஞ்சர்லாம் டெஸ்ட் பண்ண ஊத சொல்லுங்கள் ஃப்ளைட்டை, முட்டா பசங்க. இந்த ஏர் இந்தியாவை நம்பி எப்பா சாமி என்னத்த சொல்கிறதோ. அடுத்து, டாஸ்மாக் புதுசாக கொண்டு வந்த ஆன்லைன் முன்பதிவு மது விற்பனை திட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறுகளும் பில்லிங் மிஷின் பிரச்சனைகளும் மாநிலம் முழுக்க புகாராக வந்திருக்கு உறவுகளே. ஆன்லைனில் வந்து பணம் கட்டியும் கடையில் தர மறுக்கிற சம்பவங்கள், ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் வாக்குவாதங்கள்னு தகவல்கள் வருது. அரக்கோணம் பக்கம் பாதிக்கப்பட்டவங்க வீடியோ மூலமாக வந்து அப்படியே குமரி இருக்காங்க. தாவேக அரசு கொண்டு வந்த திட்டம் இது. ஸோ செயல்பாட்டில் இந்த குறைகள் சரி செய்யப்படணும். அரசு பக்கம் இருந்து பதில் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பர் சென்சிட்டிவ் மது பிரியர்களுங்க எல்லாருமே கொந்தளிச்சிருவாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் உடனே இதை சரி பண்ணிடுங்க. அடுத்ததாக, சென்னை பொத்தேரி பகுதியில் தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் விடுதிகளில் காலை 6 மணிக்கு 100க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து அதிரடி போதைப்பொருள் சோதனை நடத்தினாங்க. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் உறவுகளே. ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. 6 மாதத்துக்கு முன்னாடி இதே வளாகத்தில் நடந்த சோதனையில் 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைதானது குறிப்பிடத்தக்கது. ஸோ ரொம்ப வருத்தத்துக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ வந்து தப்பு எங்கேருந்து வேணால் உருவாகலாம். நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனில் நல்ல ஒரு லீட் எடுத்து போய் சர்ச் பண்ணியிருக்காங்க, பாராட்டுகள். அடுத்து, திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலோட கிழக்கு கோபுர வழி 3 வருஷ புதுப்பிப்பு வேலைக்கு அப்புறம் பக்தர்களுக்கு மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கு. அடுத்து, தமாக தலைவர் திரு GK வாசன் ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லியிருக்காரு உறவுகளே. தமிழக காங்கிரஸோட தமாக இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ கட்சி இணைப்பான்னு நேரடியாக கேட்டதுக்கு மறுக்காமல் சுருக்கமாக சூசகமாக ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அரசியல் வட்டாரத்தில் வந்து பார்த்தா இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து, போக்குவரத்து அமைச்சர் தமிழன் பார்த்திபன் வந்து அரசு எக்ஸ்பிரஸ் பஸ்களில் 10 ரூபாய் குடிநீர் பாட்டில் விற்பனையை மறுபடியும் தொடங்கி வச்சுருக்காருங்க. ஸோ வரவேற்பு பார்த்து முக்கிய பஸ் நிலையங்களுக்கும் விரிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்து, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, பாளையங்கோட்டை சாலை சுங்கச்சாவடியில், அதாவது டோல்கேட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபாஸ்டேக் இல்லாமல் VIP பாதையில் வேகமாக போன காரில் வந்தவங்க கட்டணம் கேட்ட ஊழியர்களை வந்து கடுமையாக தாக்கின சம்பவம் CCTV காட்சிகளில் வெளியாகிருக்கு. அடுத்து, மதுரை அலங்காநல்லூர் பக்கத்தில் வீட்டு பூட்டை உடைச்சு 100 சவரன் நகையும் பணமும் திருடின வழக்கில் இளைஞர் ஒருத்தன் வந்து கைதுங்க. 50 சவரன் நகையும் 86,000 பணமும் வந்து மீட்கப்பட்டிருக்கு. அடுத்து, நாமக்கல் மண்டல முட்டை விலை வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் 40 காசில் மாற்றம் இல்லாமல் தொடருது. ஸோ பிராய்லர் கோழி கிலோ 118, லேயர் கோழி 97 நிர்ணயமாகியிருக்கு. நான் இப்போ இந்த சிக்கன் விலையை பற்றி ஏன் சொன்னேன் அப்படின்னா, அந்த நிறைய இடங்களில் வந்து கோழி கிடைக்காம ரேட்லாம் அதிகமாக இருக்குது, ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. அதனால நான் இங்கே அதை பதிவு பண்ணேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு வித்தியாசமான செய்தி. வேலூர் மாவட்டம் உளுகத்தூரில் மழை வேணும்னு வேண்டிக்கிட்டு பாரம்பரிய நம்பிக்கைப்படி கழுதைகளுக்கு சம்பிரதாயமாக திருமணம் நடத்தியிருக்காங்க. ஸோ கோயில் பூஜை, ஊர்வலம், அன்னதானத்தோட ஊரை கூடி நடந்துச்சுங்க. ஸோ நம்பிக்கை அவங்களோடது, நம்ம வந்து இதில் எதுவும் நகைச்சுவை பண்ணது ஒன்றும் வேலை கிடையாது. ஸோ மழை பெய்யட்டுங்கிற வேண்டுதல் நம்ம எல்லாரோடும். மழை பெய்ஞ்சா நல்லது, எதை வேணால் பண்ணுங்கள். உடம்புக்கு எந்த ஒரு வலியும் வேதனையும் மற்றவங்களுக்கு கஷ்டமும் கொடுக்காமல் இருந்தால் நல்லது. அடுத்து, முதல்வர் இன்று. ஸோ இன்றைக்கி சண்டே, உங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக சாட்டர்டே சண்டேஸில் வந்து பெரிய ஆக்டிவிட்டி இருக்காது. அதே மாதிரி வீக்கெண்டு. ஸோ நோ அப்டேட் ஆன் CM டுடே. அடுத்து, தாவேக அரசின் நகர்வுகள் 4 விஷயங்கள் இருக்குது. ஸோ முதல்ல மாணவர்களுக்கான பெரிய செய்திங்க. தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2026 2ஆம் சுற்று ஒதுக்கீடு முடிஞ்சிருக்கு. தொழில்நுட்ப கல்வி இயக்கம் வெளியிட்ட அறிக்கைப்படி இடத்தை ஏற்றுக்கிட்ட 40,299 மாணவர்களுக்கு நிரந்தர
ஒதுக்கீட்டு ஆணையம் மேல் நோக்கிய நகர்வுக்கு உறுதி செஞ்சு 10,648 பேருக்கு வந்து தற்காலிக ஆணையம்னு மொத்தம் 60,508 ஒதுக்கீட்டு ஆணைகளை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, வழங்கப்பட்டிருக்கு. இதில் அரசு பள்ளியில் படித்த 6,914 மாணவர்களுக்கு நிரந்தர ஆணை வந்து கிடைச்சிருக்கு உறவுகளே. ரொம்ப சந்தோஷமான செய்தி இல்லையா இது? ஸோ முக்கியமான விஷயம், ஆணை வாங்கினவங்க ஆகஸ்ட் 13க்குள்ளே டிஎஃப்சி மையத்திலேயோ ஒதுக்கீடான கல்லூரியிலேயோ வந்து பார்த்திங்கன்னா ஆவணங்களை வந்து சமர்ப்பித்து கட்டணம் கட்டி சேர்க்கை பெறணும். ஸோ தவறினா இடம் தானாக ரத்தாகிடும். ஸோ காத்திருக்கிறவங்களுக்கு போயிடுங்க. சந்தேகம் இருந்தால் கட்டணமில்லா அழைப்பு எண் 1800425010 காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா tneacare@gmail.com. இணையதளம் வந்து www.taeonline.org. சரிங்களா? ஸோ இமெயில் ஐடி, வெப்சைட் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவதாக, கோயிலுக்குள்ள மொபைல் ஃபோன் கொண்டு போகிறத தடுக்கிற திட்டம் பற்றி மாண்புமிகு நம்மளுடைய HRNC அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் விளக்கம் கொடுத்துருக்காரு. முதுநிலை திருக்கோயிலில் வந்து செப்டம்பர் 1க்குள்ள பாதுகாப்பான மொபைல் கவுண்டர்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வழக்கை உதாரணமாக காட்டி கடந்த 5 வருஷமாக ஏன் நடவடிக்கை எடுக்கல, ஆட்சியாளர்கள் தூங்கிட்டு இருந்தாங்களான்னு கடந்த திமுக ஆட்சி மேலே விமர்சனமும் வச்சிருக்காரு. மூன்றாவதாக, ஆந்திர அரசோட முதலீட்டாளர் மாநாடு ஆகஸ்ட் 11-12 சென்னையிலையும் கோவையிலையும் நடக்கவிருக்குங்க. அதில் தமிழக தொழில் நிறுவனங்கள் பங்கேற்கக்கூடாதுன்னு தமிழக அரசியல் ரகசிய தடை போட்டதாக ஒரு தகவல் பரவுச்சு. அந்த தொழில்துறை அமைச்சகம் முழுசாக மறுத்திருக்கு. இது மாதிரி மாநிலங்களுக்கு இடையேயான முதலீட்டு நிகழ்ச்சிகள் வழக்கமான நடைமுறை தான் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாலாவது, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் விஷயம். கோவை திட்டம் 10,740 கோடி, 39 கிலோமீட்டர், 32 நிலையங்கள். மதுரை திட்டம் 11,360 கோடி, 31.93 கிலோமீட்டர், 26 நிலையங்கள். இந்த ரெண்டையும் மக்கள் தொகை பத்தாதுன்னு காரணம் சொல்லி மத்திய அரசு 2 முறை நிராகரிச்சிருக்கு. இப்போ தமிழக அரசு புது திட்டம் போட்டிருக்கு. 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சதும் புது தரவுகளோட திட்ட அறிக்கையை மறுபடி மத்திய அரசுக்கு சமர்ப்பிக்க போகிறாங்க. அடுத்தது நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் எதிரொலி. இப்போ எதிரொலி தாவேக அரசு மேலே எதிர்க்கட்சிகள் வச்ச முக்கியமான கருத்துக்கள். வழக்கம் போல் யார் என்ன சொன்னாங்கன்னு அப்படியே சொல்கிறேன். நியாயம் எதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உறவுகளே. திமுக பக்கத்தில் இருந்து 2 குரல்கள். திமுக துணை பொதுச் செயலாளர் MP கனிமொழி சொல்கிறாங்க, காவேரி மேகதாது பிரச்சனையிலிருந்து கவனத்தை திசை திருப்பவும் கர்நாடகா காங்கிரஸ் அரசை விமர்சனத்தில் இருந்து காக்கவும் தான் இந்த எம்பிகள் கூட்டமே கூட்டப்படுதுன்னு. அதோட காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்ட தைரியம் இல்லாதவங்களுக்கு கலைஞரை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லைன்னு கடுமையாக சொல்லியிருக்காங்க. ஸோ திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவனுடைய கேள்வி வேறு கோணத்தில் இருக்குது. அதாவது கட்சிகளோட தலைமைக்கு அழைப்பு விடாமல் தனிப்பட்ட முறையில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழைப்பு விட்டது ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அழைப்போட அடிப்படையே தவறுன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அதிமுக பக்கம் ஒரு போராட்ட அறிவிப்பு வந்திருக்குங்க. இந்த பயிர்க்கடன் முழு தள்ளுபடி பண்ணலைன்னும் மேகதாது விவகாரத்தில் மெத்தனம்னு சொல்லி ஆகஸ்ட் 14ஆம் தேதி சென்னை தவிர எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டம் நடந்த போகிறதா அறிவிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் ஆர்ப்பாட்டத்தை எடப்பாடி பழனிசாமி நேரடியாக தலைமை தாங்குவார்னு அறிவிப்பு. அடுத்து நம்முடைய பாமக தலைவர் மதிப்பிற்குரிய திரு அன்புமணி ராமதாஸ் ஒரு எண்ணிக்கையோடு வந்திருக்காரு, ஒரு நம்பர் ஃபேக்ட்ஸோடு வந்திருக்காரு. இந்த தட்கல் திட்டத்தில் இலவச மின் இணைப்புக்கு விண்ணப்பித்த 47,554க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 1,250 கோடிக்கு மேலே கட்டணம் கட்டியும் 8 மாதமாக ஒரு இணைப்பு கூட கிடைக்காம காத்திருக்காங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதில் அவர் 2 பக்கமும் குறை சொல்கிறாருங்க. தேர்தலுக்கு முன்னாடி முடிக்காத திமுக அரசையும் ஆட்சிக்கு வந்த பிறகு முன்னுரிமை கொடுக்காத தாவேக அரசையும் சொல்கிறாரு. ஸோ குறுவை சாகுபடி பாதிக்கப்படுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த சப்ஜெக்டில். அடுத்து நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு சண்முகம் ஒரு வித்தியாசமான நிலையை எடுத்திருக்காரு. தொகுதி மறுவரையறை எம்பிக்கள் கூட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் கலந்துக்காதது வருத்தமானது. பாஜகவோட பிரிவினை நகர்வுக்கு எதிராக எல்லாரும் முன்னால் நிற்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் பட்ஜெட்டில் 2,500 மகளிர் உரிமை தொகை அறிவிப்பு இல்லாதையும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. அப்புறம் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் MP மாணிக்கம் தாகூர் இருக்கார் இல்லையா, அவர் ஏப்ரலில் நாடாளுமன்றத்தில் தோத்து போன 50% இட உயர்வு மறுவரையறை மசோதாவை திரும்ப கொண்டு வர திட்டம் தென்னிந்தியாவுக்கு எதிரான ஒரு அரசியல் சதின்னு சொல்லியிருக்காரு. அப்படி வந்தால் உத்தரப்பிரதேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையான இந்த இட வித்தியாசம் 41 இருந்து 61 கூடிடும்னு எச்சரிச்சிருக்காரு. சரியான பாயிண்ட் இது.
ஸோ இதெல்லாம் அவங்க தரப்பு வாதங்கள். அரசு பக்கம் இருந்து இதுக்கெல்லாம் என்ன பதில் வருதுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அடுத்து தொடர்கதை. இப்போ தொடர்கதை நம்ம விடாமல் பின்தொடர்கிற வழக்குகளுடைய போர்டு. அப்டேட் 1 கரூர் வழக்குங்க. 2025 செப்டம்பரில் கரூர் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரோட குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்த ஆணையை மதுரை கிளை வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த ரத்து உத்தரவை எதிர்த்து போடப்பட்ட மேல்முறையீடுகளை உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து விசாரிக்க போகுது. ஸோ வேலை ஆணை வெறும் கருணை அடிப்படையில் இல்லை, மறுவாழ்வு அடிப்படையில் மேல்முறையீட்டாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாதம்ங்க. ஸோ என்ன தீர்ப்பு வருது நம்ம பார்க்கணும். இது ஒரு முக்கியமான கேஸ். அப்டேட் 2 பழனி நில மோசடி வழக்கு. இந்த வழக்கில் சிறையில் இருந்த வழக்கறிஞர் அன்வர்தீன் உயிரிழந்ததாக நம்ம பேசியிருந்தோம். இறந்துட்டாக சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். நேற்று அவரோட உடல் வந்து உறவினர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற விஷயம். அதனால் இதுக்கு மேலே எந்த நம்ம ஊக்கத்துக்கும் நம்ம போக முடியாது. விசாரணையில் என்ன அதிகாரப்பூர்வ தகவல் வருதோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்து அப்டேட் 3 சைபர் மியூல் கணக்கு. நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி முக்கிய செய்தியே நான் சொன்னது தான். அதோட தொடர்ச்சி என்னென்னா இந்த த்ரெட்டில் இருந்து எண்ணிக்கையை குழப்பம் இப்போது தெளிவாகிருச்சு. ஸோ இனி இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவிலான ஒற்றை நடவடிக்கையாக தான் நம்ம பின்தொடருவோம். நான் ஜஸ்ட் அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் இல்லாத ஆனால் நம்ம மறக்காத வழக்குகள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐ விசாரணை, தாவேகா நிர்வாகி வீரசாமி லஞ்ச வழக்கு, முன்னாள் அமைச்சர் நம்ம வேலு டிவிஎஸ்சி விசாரணை, ஆப்ரேஷன் மேகாலயா எம்எல்ஏ கடத்தல் முயற்சி விவகாரம், அருண் ஐபிஎஸ் டிவிஎஸ்சி சிபிசிஐடி தொடர்பான விசாரணை விவகாரம், டாஸ்மாக் ஊழல் குற்றச்சாட்டு தொடர் விசாரணைகள், உதயநிதி ஸ்டாலின் கைது விடுதலையுடைய வழக்கோட அடுத்த கட்டம், திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் கைது நீதிமன்ற வழக்கு. இந்த லிஸ்ட்டில் வந்து நான் சொன்ன எதுலேயுமே இப்போ அப்டேட் வரலங்க. வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நம்மளுடைய எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். இப்போ சென்னை காவல்துறை பக்கம் நேற்று வெளியான அதிகாரப்பூர்வ செய்தி வெளியீடுகள்லேருந்து உங்களுக்கு சில முக்கியமான கேஸை பற்றி சொல்கிறேன். தரமணியில் வந்து செல்ஃபோன் பேசிவிட்டு தரோம்னு வாங்கி அப்படியே திருடிட்டு ஆட்டோவில் தப்பிச்ச வழக்கில் ராகுல் என்கிற பாலான்னு ஒருத்தன் கைதுங்க. ஸோ திருடப்பட்ட சாம்சங் செல்ஃபோன் வந்து மீட்கப்பட்டிருக்கு. ஸோ தெரியாதவங்ககிட்ட இப்போ நான் ஏன் இதை சொன்னேன்னா ஒரு சின்ன மேட்டர் யோசிக்காதீங்க. என்ன அவசரமாக இருந்தாலும் செல்ஃபோனை கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்து இந்த ரெஸ்ட் ரூமுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் தண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னும் வந்து அந்த சங்கிலி மாதிரி போட்டு தான் கப்பை வச்சுருக்காங்க. தமிழ்நாடு எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு. அந்த கப்பை கூட திருடிட்டு போகிறாங்கன்றதுக்காக தான் அந்த சங்கிலியை இன்னும் அவுக்காமல் வச்சுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய உதாரணத்தை எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். கக்கூசில் இருக்க கப்புக்கே அந்த நிலைமை அப்படின்னா ஃபோன் கொடுக்கக்கூடாது, தவறு. புரியுதா? வழக்கு 2 மயிலாப்பூர் கட்டுமான இடத்துல இருந்து 15,000 மதிப்புள்ள 6 அலுமினிய மட்ட பலகைகளை திருடிட்டு போன ஸ்ரீநாத்னு ஒருத்தன் கைதுங்க. இவன் மேலே ஏற்கனவே கொலை உட்பட சுமார் 6 குற்ற வழக்குகள் இருக்குது. இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகள்னால் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மீண்டும் மீண்டும் செக் பண்ணுங்கள். ஜட்ஜஸ்லாம் நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சரித்திர பதிவேடு குற்றம் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு கண்டிஷனை கொண்டு வாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் உள்ளே இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். வழக்கு 3 ஆதம்பாக்கத்தில் நடந்து போன இளைஞர் ஒருத்தர் கத்தி காட்டி மிரட்டி பணத்தையும் செல்ஃபோனையும் பறித்த வழக்கில் நவீன்குமார் மேனன்னு 2 பேர் கைதுங்க. இந்த நவீன்குமார் மேலே கொலை முயற்சி, கஞ்சா, வலிப்பு உட்பட பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கிரைம்லேயுமே சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் தான் இருக்காங்க. அடுத்து வழக்கு 4 துறைப்பாக்கத்தில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வேலையை பண்ணிட்டு இருந்த தொழிலாளிகள்கிட்ட மிஷின் சத்த தொந்தரவுன்னு வீண் தகராறு பண்ணி சண்டையை போட்டு சண்டே வேறையா வம்பிழுத்து தேவையில்லாமல் எல்லா பிரச்சனையும் பண்ணி ஒருத்தர் கைதாயிருக்காப்புல. இன்றைக்கி மொத்த கணக்கு பார்த்திங்கன்னா இந்த திருட்டு கொள்ளை வழக்கு 3, தாக்குதல் வழக்கு 1, மொத்தமே 4 வழக்கு தான். மொத்த கைது 5. ஸோ 4 வழக்குலையும் வந்து கைதானவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க, சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நினைவு வச்சுக்கோங்க, இந்த மகளிர் ஹெல்ப்லைன் 181, சைபர் மோசடி 1930, அவசர உதவி 112, கடைசியாக வழக்கம் போல் ஒரு வரி குற்றம் நிரூபணம் ஆனது நீதிமன்றத்தோட வேலை. இங்கே சொன்னது எல்லாம் காவல்துறை வெளியிட்ட தகவல் மட்டும்தான். அடுத்து மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் இது. இப்போ உங்களுக்கு நேரடியாக பயன்படுற தகவல் இன்றைக்கி 3 இருக்குது. 1, கேஸ் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் எல்பிஜி வாடிக்கையாளர்கள் எல்லாரும் ஆகஸ்ட் 16க்குள்ளே கட்டாயமாக இந்த இகேஒய்சி முடிக்கணும்னு தான் எண்ணெய் நிறுவனங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ முடிக்கலைன்னா அடுத்த சிலிண்டர் விநியோகத்தில் வந்து சிக்கல் வரலாம். ஆன்லைன்லேயோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஸ்டோர்லேயோ நீங்கள் முடிச்சுக்கலாம். இன்னும் 6 நாள் தான் இருக்குது, தள்ளி போடாதீங்க. தகவல் 2 வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ பயன்படுத்துகிறவங்களுக்குங்க அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பரவான தகவலை வந்து மத்திய நிதி அமைச்சகம் மறுத்திருக்காங்க. ஸோ சாதாரண நுகர்வோர் தனிநபர் பரிவர்த்தனைகள் தொடர்ந்து முழுசாக இலவசம்தான். இது மாதிரி வதந்திகள் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சரி பாருங்கள். யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு
எந்த கட்டணமும் கிடையாது. அடுத்த தகவல், சென்னை கடற்கரை பிரியர்களுக்கு சென்னை மாநகராட்சி கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா 107 புது ஸ்மார்ட் வைஃபை டவர்கள் அமைக்க போகிறாங்க. மெரினாவில் 75, பெசன்ட் நகரில் 20, திருவான்மியூரில் 12. ஸோ செப்டம்பரில் இருந்து தினமும் 45 நிமிஷம் இலவச இணைய வசதி வந்து கிடைக்கும். இப்போ இது யூஸ் பண்ணி அங்கே போய் சும்மா உட்காந்துட்டு யூஸ் பண்ணிட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மக்களோட கோரிக்கை போர்டு ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் இது. அதாவது அப்டேட், மக்கள் வச்ச போராட்டங்கள், கோரிக்கைகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு அப்டேட் வந்தது சொல்கிறேன். கம்பம் ரேஷன் கடை புகார். தேனி மாவட்டம் கம்பம் பகுதி ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, அப்புறம் சீனி எடை குறைவாக கொடுக்கப்படுதுன்னு மக்கள் வந்து புகார் சொல்லியிருந்தாங்க. நேற்று அந்த பகுதி தாவேகா எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா நேரடியாக கடைகளுக்கு போய் திடீர் ஆய்வு பண்ணியிருக்காருங்க. ஸோ எடை குறைவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. விற்பனையாளருக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்து தொடர்ந்து நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ நேரம் தவறி கடை திறக்கிற புகாரும் அவர்கிட்ட வச்சுருக்காங்க. இது முழுசாக சரியாகும் வரை இந்த போர்டில் இருக்கும். அடுத்து பழைய கோரிக்கைகள். நேற்று அது மட்டும் தான் வந்து புதுசு. ஸோ பழைய கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை புறநகர் ரயில் இந்த பருவ சீட்டை அச்சு மங்கி, அதுக்கப்புறம் சரியான டிக்கெட் வச்சுருந்தோம் அபராதம் விதிக்கப்படுற புகார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் தட்கல் இலவச மின் இணைப்பு தாமத விவகாரம். இன்றைக்கி எதிரொலியில் சொன்ன அரசியல் பரிமாணம் தவிர இணைப்பு வழங்குற நடைமுறை மாற்றம் எதுவும் அறிவிக்கப்படலைங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் எதுலையாவது மாற்றம் வந்தால், இல்லை இதை தாண்டி நிறைய கோரிக்கைகள் இருக்குது வந்தால் நான் வந்து உடனே அப்டேட் பண்ணிடுவேன். இப்போ 2 நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது அப்டேட் தான் உங்களுக்கு உடனே சொல்கிறேன். கடைசியாக நான் எப்பவும் சொல்கிறது தான், உங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை இருக்கா, சாலை, தண்ணீர், மின்சாரம், ரேஷன், எதுவாக இருந்தாலும் உங்கள் வாய்ஸ் நோட்டை எங்களுக்கு அனுப்புங்க. அது உறவுகளின் குரல். உங்களுக்கு தெரியும், 9844430900. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, நீங்கள் சொல்லும் போது ஒரு இமேஜ் மாதிரி போடுங்கன்னு சொல்லிட்டு இதில் இப்போ போடுவாங்க. மொபைல் நம்பர் 9844430900. உறவுகளின் குரல் தனி செக்மெண்ட்டாகவே உங்களுக்காக வச்சுருக்கோம். நீங்கள் அனுப்புகிறத வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அனுப்புகிறீங்க, ராங் நம்பர் வருது, அப்படி தான் வரும். ஏன்னா நீங்கள் அந்த வாய்ஸ் நோட் மட்டும் தான் அனுப்ப முடியும். நீங்கள் கால் பண்ணால் அது ரீச் ஆகாது. உங்களுடைய குறைகளை நீங்கள் சொல்ல வேண்டியதாக வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. அது நம்ம சோஷியல் மீடியா வரணும் அப்படின்னா அதுலேயும் சொல்லிவிடுங்க, நீங்கள் சோஷியல் மீடியாவில் பகிரலாம்னு சொல்லிவிடுங்க. அதை நாங்கள் எடுத்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் எங்களுடைய பிளாட்ஃபார்மில் நாங்கள் வந்து அதை நியூஸாக போட்டுவிடுவோம். அதுக்கான மாற்றம் நிச்சயமாக இருக்கும். அது உங்களுக்கு அனுப்பும்போது தெரியும். நிறைய பேர் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, நான் நிறைய பேர் ரீச் பண்ண முடியல, நிறைய நியூஸ் வந்திருக்கு. நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு உங்களை ரிப்ளை பண்ணுற உறவுகளே. வாய்ஸ் நோட் அனுப்பின எல்லாருக்கும் என்னுடைய மனமாத நன்றிகள். ஒரு நம்பிக்கையோடு இருப்பீங்க, கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அடுத்து நாளை என்ன, இப்போ வர நாட்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 11 முதல்வர் தலைமையில் மாநிலம் தழுவிய போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி நிகழ்வுங்க. ஸோ மாணவர்களும் பொதுமக்களும் இணையதளத்தில் இ-பிளேஜ் எடுத்த சான்றிதழ் டவுன்லோட் பண்ணலாம். சூப்பர் மேட்ரு. www.drugfreetamilnadu.tn.gov.in சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க, ஸ்டேட்டஸில் வைங்க. அடுத்து ஆகஸ்ட் 11-12 ஆந்திர அரசோட முதலீட்டார் மாநாடு சென்னை மற்றும் கோவையில். அடுத்து ஆகஸ்ட் 13 பொறியியல் சேர்க்கை ஒதுக்கீட்டாணை வாங்கினவங்க ஆவணம் சமர்ப்பிக்க கடைசி நாள். ஆகஸ்ட் 13 டாஸ்மாக் ஆன்லைன் திட்டத்தை திரும்ப பெற கோரி பாமக சார்பு தொழிற்சங்க ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 14 அதிமுக மாவட்ட தலைநகர் ஆர்ப்பாட்டங்கள் அறிவிப்படி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஆகஸ்ட் 14 இன்னொன்று கரூர் வழக்கில் உச்சநீதிமன்ற விசாரணை, ரொம்ப முக்கியமான வழக்கு. ஆகஸ்ட் 16 எல்பிஜி இகேஒய்சி கடைசி நாள். ஆகஸ்ட் 17 31 பொறியியல் துணை கலந்தாய்வு விண்ணப்ப காலம். கலந்தாய்வு செப்டம்பர் 3 முதல் 7 வரை. செப்டம்பர் 1 முதுநிலை கோயில்களில் மொபைல் கவுண்டர் அமைக்க அரசு வச்சிருக்கிற இலக்கு தேதி. இறுதியாக நம்முடைய குடும்ப பேச்சு. ஃபஸ்ட்டு இந்த குடும்ப பேச்சு வரைக்கும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னுடைய உறவுகளுக்கு என்னுடைய நன்றிகள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க. தட்ஸ் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச். பல கண்ட்ரிலேருந்து பார்க்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உறவுகளை தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் நிகழ்ச்சி எப்பவும் போல் வந்து சேர்ந்தடையும். உங்களுக்கு ஒரு செம மேட்ரு சொல்கிறேன். இன்றைக்கி அரசியல் மேடை 12 மணிக்கு வருது. சூப்பர் டாப்பிக்கில், அதாவது கண்டிப்பாக பாருங்கள். வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இனிமேல் ரெகுலராக 12 மணிக்கு அரசியல் மேடை உங்களை தவறாமல் வரும்னு நான் நம்புகிறேன். அதுக்கான பிளான்ஸ் எல்லாமே ஆன், எவ்ரிதிங் இஸ் டன். ஸோ ஒரு ஸ்பெஷல் எபிசோட் நிச்சயமாக 12 மணிக்கு உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி உறவுகளின் குரல் பற்றி நான் சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்கிறேன். மறக்காமல் வந்து சிரமம் பார்க்காம டக்குன்னு ஃபோன் எடுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க. இல்லை என்கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அதையும் அனுப்புங்க. டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம். லெட்ஸ் கீப் இன் டச். அதான் ரொம்ப முக்கியம்.
உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே போகும்போது எனக்கு தேவைங்க. ஸோ முழுசாக பார்த்த உறவுகளுக்கு மீண்டும் ஒரு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். See you.